அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலில் தனது முதல் தேர்தல் களத்திற்காக பெர்சாமா 15 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதில் தொழில் வல்லுநர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சமூக பிரமுகர்கள் கலந்திருக்கின்றனர். மொத்தம் 73 பேர் விண்ணப்பித்ததாகவும், ஜொகூரில் தனது முதல் தேர்தல் களம் நன்கு தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக கட்சி ஒரு கடுமையான சரிபார்ப்பு செயல்முறையை மேற்கொண்டதாகவும் பெர்சாமா கட்சியின் தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். அவர்கள் நன்கு அறியப்பட்ட அல்லது முக்கிய பிரமுகர்கள் அல்ல, சாதாரண மக்கள் மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் முறையான ஆணை வழங்கப்பட்ட பிரதிநிதிகளாக அவர்கள் மக்களின் குரலை கொண்டு செல்வார்கள் என்று அவர் கூறினார். ஒருவேளை இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறாமல் போகலாம், ஆனால் அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் பெர்சாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல்களில் வெற்றி பெறும் என்று தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாக நேற்று இரவு ஜொகூர் பாருவில் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். பெர்சாமாவின் நிக் நஸ்மி நிக்கமாட் வேட்பாளர்கள் குறைபாடற்றவர்கள் அல்ல என்பதை ஒப்புக்கொண்டாலும், அவர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக தங்களின் வெற்றிகரமான பணிகளை துறக்க தேர்ந்தெடுத்த நேர்மையான நபர்கள் என்று கூறினார். ஜொகூரில் நடக்கும் போட்டியை அவர் ஒரு கணக்கிடப்பட்ட இடர் என்று விவரித்தார். தங்களால் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த முடியும் என்று தாங்கள் உணரும் இடங்களில் போட்டியிட விரும்புவதாக அவர் கூறினார். தாங்கள் எளிதில் தோற்கடிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, பெர்சாமா வெற்றி பெற போராடும் என்று அவர் தெரிவித்தார். அனைத்து பெர்சாமா வேட்பாளர்களும் ஒரு சட்டப்பூர்வ பிரகடனத்தின் மூலம் தங்கள் சொத்துகள், வருமானம் மற்றும் செலவினங்களை அறிவிப்பார்கள் என்றும், மேலும் கட்சி மாறுதல் அல்லது தங்கள் இடங்களை காலி செய்தல் போன்ற மீறல்களுக்காக 2 மில்லியன் ரிங்கிட் அபராத பிணைத்தொகை உட்பட 4 உறுதிமொழிகளிலும் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ராஜினாமா கடிதத்திலும் அவர்கள் கையெழுத்திடுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்னோவின் உச்சமன்ற உறுப்பினராக விளங்கிய புவாட் சர்காசியின் ராஜினாமாவை அம்னோ தலைவர் அமாட் ஜாகிர் அமேடி புறம் தள்ளியுள்ளார். கட்சியை விட்டு வெளியேற விரும்புகிறவர்களின் முடிவை கட்சி மதிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜொகூர் பரிசான் நேஷனல் தலைமைக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் நீண்ட கால மற்றும் புதிய தலைவர்களின் விசுவாசத்தை அம்னோ பெரிதும் மதிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். கோலம்பூரில் உள்ள தித்திவங்சா மைதானத்தில் நடைபெற்ற 2026 சர்வதேச திறந்த நிலை கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியை தொடங்கி வைத்த பிறகு ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் ஜொகூர் மாநில தேர்தலில் 56 பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கும் ஆதரவளிப்பதே மிக முக்கியமானது என்று ஜாகிர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக அம்னோவிற்கு புவாட் சர்காசி ஆற்றிய பங்களிப்புகளை தாங்கள் பாராட்டுவதாகவும், புவாட் சர்காசிக்கு தமது வாழ்த்துகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவில் தனியார் வாகனங்களுக்கு இன்று முதல் 1 லிட்டர் டீசல் 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற மானிய விலையிலும், நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதி முதல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 10 சென்ட் என்ற விலையிலும் கிடைக்கும். ஜூலை 1ஆம் தேதி முதல் தொடங்கவிருக்கும் விரிவாக்கப்பட்ட டீசல் மானிய திட்டத்தில் செய்யப்படும் பல மாற்றங்களின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டீசல் வாகன உரிமையை மாற்றுவதற்கான கட்டணத்தில் 3 மாத கால விலக்கு, டீசல் வாகனத்தை உண்மையில் பயன்படுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் மானியத்தை பெற அனுமதித்தல், குடும்ப உறுப்பினர்களை உள்ளடக்கும் வகையில் பதிவு ஆவணங்களை புதுப்பிக்க வழிவகை செய்தல் மற்றும் சிறு வணிகங்கள், தினசரி பயணம் மற்றும் கிராமப்புற நடவடிக்கைகளுக்காக நிறுவனங்களுக்கு சொந்தமான பிக்கப் ட்ரக்குகள் மற்றும் டீசல் என்ஜின் கார்களை பயன்படுத்தும் தனியார் பயனர்களுக்கும் பூடி டீசல் திட்டத்தை விரிவுபடுத்துதல் போன்றவை இத்திட்டத்தில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் வழியாக 52.9 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு சிப்களை கடத்தும் முயற்சியை முறியடித்துள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சிக்கு அவசியமான சிப்கள் சீனாவுக்கு செல்வதை தடுக்க வேண்டும் என்ற வாஷிங்டனின் அழுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட உயர் செயல்திறன் சிப்களின் போக்குவரத்திற்கு மலேசியா கடந்த ஆண்டு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்தது. ஜூன் 5ஆம் தேதி கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள், விமான நிலையத்தின் சுதந்திர வர்த்தக மண்டலத்திற்குள் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு சிப்களை கொண்ட 72 சர்வர் யூனிட்டுகளை கண்டுபிடித்ததாக KLIA சுங்கத்துறை இயக்குனர் ஜூல்கிஃப்லி முகமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த சர்வர்கள் ஆசியாவில் உள்ள மற்றொரு நாட்டிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட இருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையை காரணம் காட்டி அவர் மேலதிக விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார். சர்வர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ள நிலையில் இந்த சரக்கு அனுப்புதலுக்கு உதவிய மலேசிய நிறுவனம் ஒன்று விசாரணைகளுக்கு உதவ அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
ஓடு பாதையிலிருந்து 150 மீட்டர் தொலைவில் இரண்டாம் உலகப் போர் காலத்து வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று மாலை லபுவானில் இருந்து புறப்படும் விமானங்கள் பாதிக்கப்பட்டன. இரண்டாம் உலகப் போர் காலத்து வெடிகுண்டுகள் என நம்பப்படும் இந்த வெடிப்பொருட்கள் கெருபாங் கடலோர சாலையில் ஒரு சரிவு சீரமைப்பு திட்ட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக நம்பகமான வட்டாரம் தெரிவித்துள்ளது. விசாரணைகள் நடைபெற்று வருவதால் ஓடு பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மலேசியா ஏர்போர்ட்ஸ் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த மூடல் காரணமாக லபுவானில் இருந்து மீரி மற்றும் கோத்தகினபாலு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும், மேலும் லபுவானில் இருந்து வரும் மற்றும் புறப்படும் பல விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பாலிக் புலாவ் தெலு கும்பாரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 24வது மாடியின் வரவேற்பறை ஜன்னலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் ஏறிய போது தவறி விழுந்ததில் 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். சிறுவனின் தந்தை வேலை விஷயமாக சிறிது நேரம் வெளியே சென்றிருந்ததாகவும் அவனது தாயார் வெளிநாட்டில் இருந்ததாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என பாராடயா காவல் நிலைய தலைவர் அனுவால் அப்துல் வஹாப் தெரிவித்தார். சிறுவன் உறங்கிக் கொண்டிருந்த தனது 2 உடன்பிறப்புகளுடன் வீட்டில் இருந்தான் என்றும், வரவேற்பறை ஜன்னலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் ஏறுவதற்கு முன்பு அவன் தூக்கத்தில் இருந்து எழுந்ததாகவும் பின்னர் தவறி விழுந்ததாகவும் நம்பப்படுகிறது என்று அனுவால் குறிப்பிட்டுள்ளார். சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தடயவியல் பரிசோதனையில் இதில் எந்தவிதமான குற்றச் செயலுக்கான ஆதாரமும் கண்டறியப்படவில்லை என்று அவர் கூறினார். பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு குழந்தையின் உடல் நல்லடக்கம் செய்வதற்காக ஸ்லாங்கூரில் உள்ள பெட்டாலிங் ஜெயாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.